ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் பேக் டு பேக் அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க. அமேசான் ப்ரைம் அஃபிஷியலாக பார்த்தினாக்கா சில போஸ்டர்ஸ்லாம் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதில் தலைவருடைய கூலி படத்தை எந்த அளவுக்கு அவங்க கொண்டாடின்னு இருக்காங்க அப்படின்றத அதை பார்த்தாலே தெரியும். தலைவர் சொல்கிறார் ப்ரைம் வீடியோ முடிக்கிறான் அப்படின்ற அந்த அருணாச்சலம் டைலாகாக இருக்கட்டும், ஸோ தலைவர் வழி ப்ரைம் வீடியோ வழி அப்படின்னு சொல்லிட்டு படையப்பா படத்தோட டைலாகாக இருக்கட்டும், ஸோ அமேசான் ப்ரைம் இந்த படத்தை பயங்கரமாக கொண்டாடினாங்க, நல்லாவே தெரியுது. ஸோ அந்த போஸ்டர்ஸ்லாம் தான் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இன்னொன்று பக்கம் ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்துருக்குங்க. இந்த படத்தில் மோகன்லால், பாலையா, ஸோ எல்லாருமே நடிக்கிறாங்க, நமக்கு தெரியும். அதே மாதிரி சிவராஜ்குமார்லாம் கேமியோ ரோலில் பண்ணுறாங்க தெரியும். ஆனால் பாலிவுட்லேருந்து பாலிவுட் பாஷான்னு சொல்லக்கூடிய ஷாருக்கான் அவர்கள்கிட்ட ஒரு கேமியோ ரோல் பண்ண சொல்லி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காங்க. நடுவில் அவர் என்ன ஒரு ரீசனுக்காக அவர் வந்து கூலி படத்தில் அவர் நடிக்காமல் போனார்னா, கூலி படத்தில் அமெரிக்கன் கேரக்டர் அவர் தான் நடிக்க வேண்டியது இருந்தது. ஆனால் அவர் அந்த டைமில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் கண்டினியூஸாக நிறைய படங்களில் இப்போ வந்து கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த கெஸ்ட் ரோல் பண்ணி எனக்கு போர் அடிச்சு போச்சு, என் ஃபேன்ஸுங்களே அது வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க, வேண்டான்னு சொல்கிறாங்க, அதனால் நான் கொஞ்ச நாளைக்கு கெஸ்ட் ரோல் பண்ணலை அப்படின்ற மாதிரி போன வருஷம் அவர் வந்து சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தான் அவர் நடித்த ஒரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ரோல்லாம் நடித்த படங்கள்லாம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, வெப்சீரிஸ் நினைக்கிறது. ஸோ இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் செகண்ட் பார்ட்டில் ஒரு வெயிட்டேஜான ஒரு ரோலோட நெல்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் போயிட்டு அணுகியிருக்காரு, கேரக்டர் ரோல்லாம் சொல்லியிருக்காரு. அதை கேட்கும் போது அவருக்கே கொஞ்சம் கன்வின்சிங்காக இருக்குது. இன்னொரு சிட்டிங் உட்காரலாம் அப்படின்ற மாரி ஷாருக்கான் அவர்கள் வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காராம். ஸோ இன்னொரு சிட்டிங்கில் உட்காந்து அவர் ஓகே அப்படின்ற பட்சத்தில் இந்த வருஷம் கடைசியில் ஷாருக்கானும் ரஜினி சாரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய அந்த ஜெயிலர் செகண்ட் பார்ட்டுக்கான அந்த காட்சிகளை ஷூட்டிங் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்குங்க. அடுத்தது கூலி திரைப்படத்தோட ஒரு சின்ன அப்டேட். சமீபத்தில் ரஜினி சாரோட பிஆர்ஓ ரியாஸ் அகமது அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, சமீபத்தில் நிறைய படங்கள் தான் ஏ சர்டிஃபிகேட்டோட ரிலீஸ் ஆயிருந்தது தமிழ் சினிமாவில். ஆனால் அந்த படத்துக்கெல்லாம் யாருமே எதுவும் பெருசாக வந்து குரல் கொடுக்கல, யாருமே வந்து அதை நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணல. ஆனால் தலைவருடைய படம் கூலி படத்தோடைய ரிலீஸ் ஆகிற அந்த டைமில் எல்லா தேட்டர் வாசல்லையும் பெரிய பெரிய போர்டு வச்சுருந்தாங்க, இது ஏ சர்டிஃபிகேட் மூவின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த போர்டு வந்து எந்த காரணத்துக்காக அதை வச்சாங்க, அதே போல் யாரால் இது வைக்கப்பட்டது, யார் சொல்லி இது வச்சாங்கன்றது குழப்பமாகவே இருக்குது. கூலி படத்துக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நீங்கள் வன்மத்தை கற்கிறீங்க அப்படின்ற மாதிரி டேரெக்டாகவே அவர் வந்து வீடியோ போட்டிருந்தார். அதே போல் இந்த படம் இது எல்லாத்தையும் தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸில் இது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எல்லாருக்குமே இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்றது அஃபிஷியலாகவே அவர் வந்து பேசி ஒரு வீடியோவும் வெளியிட்டிருந்தார். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழே சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஏ சர்டிஃபிகேட் வாங்கி தமிழ் சினிமாவில் ஒரு 500 கோடி கிராஸ் பண்ணுறது கூலி தான் முதல் முறை. ஸோ நம்ம தலைவர் பார்த்தினாக்கா எல்லாத்துலேயுமே சாதனை பண்ணார். இந்த படம் U/A வந்தாக்கா தாராளமாக இது 600 தாராளமாக கலெக்ட் பண்ணிருக்கோம். இப்போ ஏ சர்டிஃபிகேட் வந்தால் என்ன, இப்போது அதுலேயும் தலைவர் பார்த்தீங்கன்னா கலக்கியிருக்காரு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு படத்துக்கும் ஏ சர்டிஃபிகேட் மூவிக்கு கிடைக்காத ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களோட கருத்து என்னன்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.